இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகையை ஒட்டி ஹெலிகாப்டர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. அந்த காட்சியை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இந்த பாதுகாப்பு ஒத்திகையின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்று வருகிறது. 7வது கட்ட தேர்தல் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தை எல்லாம் முடித்துக் கொண்டு வருகின்ற 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக 4:30 மணிக்கு டெல்லியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு பிரதமர் மோடி வியாழனன்று மாலை 4:30 மணி அளவில் வந்து இறங்குகிறார். அங்கிருந்து அருகில் உள்ள பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு கார் மூலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி தனி படகு மூலம் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுவாமி விவேகானந்தருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி அன்று இரவு அங்கு தங்கிவிட்டு அடுத்த நாள் மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அங்குள்ள தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார். அதே போன்று அன்று இரவும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலே தங்கும் பிரதமர் மோடி ஜூன் 1ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி அளவிற்கு மீண்டும் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்குள்ள அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி செல்கிறார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தங்கியிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இன்று திருவனந்தபுரம் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் ஒன்று தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பு திருவனந்தபுரத்திலிருந்து வான்வழியாக கன்னியாகுமரிக்கு இந்த கன்னியாகுமரி திருவள்ளூர் சிலை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றி 3 முறை வட்டமிடித்து கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் இறங்கி பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி அதிலிருந்து அதிகாரிகள் பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் இடத்தையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். எப்போதுமே தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே கன்னியாகுமரி வருகின்ற பிரதமர் இந்த முறை 3 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிந்து கன்னியாகுமரியிலே விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலே 2 நாட்கள் இரண்டு இரவுகள் தங்கி கிட்டத்தட்ட 3 நாட்கள் இங்கு தங்கி இருப்பதால் கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த ஹெலிகாப்டர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.